வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு தமிழ் புத்தாண்டு பலன்கள் 2026 பராபவ வருடம் அப்படின்ற மாதிரியாக இந்த தமிழ் புத்தாண்டுல 60 வருடம் இருக்கும். இந்த 60 வருடத்துல 40வது வருடம் தான் இந்த பராபவ வருடம். பராபவம் அப்படின்னு சொன்னாலே சுழற்சி முறையில இருக்கக்கூடிய சில பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்த வருடம். இந்த வருடத்துல இருக்கக்கூடிய சில கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள், முக்கியமா நம்ம குரு பகவான் பெயர்ச்சி ஆகிறார். வருடம் ஆரம்பித்து 6வது மாதம், அதாவது ஜூன் மாதம், வைகாசி மாதம் 17ஆம் தேதி அந்த குரு பகவான் உச்சம் பெற்று பெயர்ச்சியாக போறார். அந்த உச்சம் பெறக்கூடிய அந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா 11வது மாதம், அதாவது ஐப்பசி மாதம் வரைக்கும் அந்த உச்சம் பெறக்கூடிய ஒரு தன்மையில இருப்பார். அடுத்து சிம்ம ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அக்டோபர் வரைக்கும் அந்த கடக ராசியில இருந்து அதிசாரம் அடைகிறார். அதிசாரம் அப்படின்னா அந்த குரு பகவானினுடைய இயக்கங்கள் அதிவேகமாக இருக்கும். அதனால அந்த அதிசாரம் அடையக்கூடிய அந்த குரு பகவான் ஐப்பசி மாதம் 14ஆம் தேதி அந்த சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சிம்ம ராசியில பயிற்சியாகக்கூடிய அந்த குரு, அதிசாரம் பெற்ற அந்த குரு பகவான் நிவர்த்தி எப்போ ஆகுறாரு, மீண்டும் அந்த கடகராசிக்கு உச்சம் எப்போ போறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தை மாதம், அதாவது ஜனவரி மாதம் 25ஆம் தேதி, தை மாதம் 10ஆம் தேதி அவர் நிவர்த்தி அடைகிறார், அதிசார நிவர்த்தி அடைகிறார். இந்த இடத்துல, அதாவது 11வது மாசத்துல இருந்து 12வது மாசத்துக்குள்ள இங்க கேதுவும் ராகுவும் பயிற்சியாகக்கூடிய ஒரு தன்மைகள். கேதுவும் ராகுவும் 6ஆம் தேதி 12வது மாதம், கார்த்திகை மாதம் 19ஆம் தேதி கேது பகவான் அந்த சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அடுத்து பாத்தீங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து அந்த மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு அதிசாரம் பெற்று வரும்போது இந்த சர்ப்ப கிரகங்கள் மீண்டும் பயிற்சியாகி வக்ரத்தன்மை அடைகிறது. இந்த பயிற்சி ஆகக்கூடிய இந்த 3 கிரகங்களினுடைய நிலையில இந்த இடத்துல, அதாவது மீன ராசியில சனி பகவான் இயல்பு நிலையில இருக்கிறார். அவர் அந்த இயல்பு நிலையில இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஆடி மாதம், அதாவது 27ஆம் தேதி ஜூலை மாதம் வக்ரம் அடைகிறார். சனி இயல்பு நிலையில இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் பெற்று இவர் எப்போ நிவர்த்தி ஆகிறாரு அப்படின்னா 11ஆம் தேதி அந்த டிசம்பர் மாதம், கிட்டத்தட்ட கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி அந்த சனி பகவான் ஒரு 4 மாதங்களுக்கு சனியும் வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த வருடத்துல இருக்கக்கூடிய அந்த கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இந்த பராபவ வருடம் சுழற்சி முறையில என்னென்ன ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பர்களுக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்க போகுது? எல்லா இடமுமே நல்லாதான் மேடம் இருக்கும், எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நாங்க சமாளிச்சுக்கிறோம், நீங்க தயவு செய்து பதிவு மட்டும் போடாதீங்க அப்படின்ற ஒரு முதல் கமெண்ட் வரும். கண்டிப்பாக போடுங்க, தப்பு கிடையாது. என்னுடைய ஜோதிட ரீதியாக இருக்கக்கூடிய சேவைகள்ல என்னுடைய வாடிக்கையாளர்களுக்கு திரும்ப திரும்ப சில விஷயங்களை நான் உணர்த்திக்கிட்டே இருப்பேன். அப்படின்னாதான் அவர்களுக்கு அதுல இருந்து நல்ல ஒரு தெளிவான ஒரு விஷயங்கள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். ஜோதிட ரீதியாக தீர்க்க முடியாத பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது. இது எல்லாமே மூட நம்பிக்கை, இதெல்லாம் செய்தா இதெல்லாம் நடக்குமா அப்படின்றது கிடையவே கிடையாது. கிரகங்கள் அனுமதித்தால் ஒழிய நீங்க இந்த பதிவை பார்க்க முடியும், இல்லாட்டி பார்க்கவே முடியாது. ஏன்னா கிரகங்கள் உங்களை அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டே இருக்கும். இவனுக்கு இந்த பிரச்சனை இருந்து சால்வை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை செய்யவே முடியாது அப்படின்றதுக்காக இந்த பதிவை பார்க்கவே விடாது. இல்ல இந்த பிரச்சனையில இருந்து இவர்களை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த கிரகங்கள் அனுமதி கொடுத்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்க கண்ணில் பட்டே தீரும். அந்த மாதிரியாக இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த பராபவ வருடம் அப்படின்றது ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு மன ரீதியான குழப்பத்தை கொடுக்க போகுது. ஏன் அப்படி கொடுக்க போகுது? ராகு பகவான் 12வது மாதம், அதாவது டிசம்பர் மாதம் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசியின் மீது பயணிக்க போறார். ராகு அப்படின்னு சொன்னாலே சனியை விட கொஞ்சம் கிடையாது, ஒரு 100 மடங்கு பலம் வாய்ந்த கிரகம்.
ஆனா சைலண்டா எல்லாத்தையும் செஞ்சு விட்டு போயிடும். ஆனா நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம், சனி 7.5 சனி முடிஞ்சிருச்சு சொல்றீங்க, 7.5 சனி முடிஞ்சிருச்சு சொல்றீங்க, ஆனா எங்களுக்கு எந்த விஷயமும் முடிஞ்ச பாடு இல்லை அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்கும். கடந்த காலத்துல இந்த மகர ராசி என்பவர்கள் குடும்பம் ரீதியான நிறைய விஷயங்கள்ல பிரச்சனைகள், அதாவது நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்துல யாரோ ஒரு செய்வினை வச்ச மாதிரியாக ரொம்ப அந்யோன்யமா இருந்த குடும்பம் கூட பிரிஞ்சு போயிருக்கும். அந்த அளவுக்கு ஒரு வேதனை மிக்க ஒரு நிகழ்வுகள்லாம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு நடந்திருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்மளுடைய ஜோதிட ரீதியான ஒரு கொம்பன், அதாவது அந்த ராகு பகவான் தான் இதுக்கு முழு முதற் காரணம். நம்ம எல்லாரும் யார திட்டிட்டு இருக்கிறோம், சனி பகவான. சனி எல்லாத்தையும் செஞ்சு விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரியாக சனி பகவானை தான் திட்டிட்டு இருக்கிறோம். சனி பகவான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு பெருமளவு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாலும் கூட அந்த பாடத்தை கற்க விடாமல் இடைமறிப்பவர் நம்ம ராகு பகவான். அந்த இடைமறிக்கும் போது நம்மளுடைய சிந்தனைகள், தவறான சிந்தனைகள், தவறான பாதைகள், தவறான ஒழுக்கங்கள், இது எல்லாமே உங்களுக்கு பின்னாடியே லைன் கட்டி வந்துட்டு இருக்குது. இது எல்லாத்துக்குமே அந்த ஒரு நிவர்த்தி கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதன் மூலமாக நிவர்த்தி கிடைக்கும்? நம்ம சும்மா இருந்துட்டாலும், நம்ம உழைப்பு மட்டும் இருந்துட்டாலும் நம்மளுக்கு அந்த நிவர்த்தி கிடைக்குமா? கிடைக்கவே கிடையாது. உங்களுடைய தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க பிரார்த்தனை பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த ராகுன்ற அந்த சர்ப்ப கிரகம் உங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்து காப்பாற்றும். இந்த ராகு உள்ள நுழைஞ்சிட்டாரு, நம்ம ராசியின் மீது நுழைஞ்சிட்டாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மன பதற்றம், நம்மள அறியாமலேயே ஒரு பயம், நம்மள அறியாமலேயே ஒரு வீக்னஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் நம்மளைய பத்தி. அதாவது நம்ம எந்த இடத்துல ரொம்ப வீக்கா இருக்கிறோம்ன்றது நம்ம யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். நம்மள அறியாமலேயே நம்ம உளறிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு அந்த ராகு பகவான் நம்மளை அப்படியே ஒரு ட்விஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. எந்த இடத்துல எப்படி கொடுப்பாருன்றத நம்மளால சொல்லவே முடியாது. நம்ம கரெக்டா தான் செஞ்சோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது தவறான பாதையில போய் முடிஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு மிக கடுமையான ஒரு விஷயங்களை எல்லாம் கொடுக்கக்கூடியவர் இந்த ராகு பகவான். ஒரு கத்திரிக்கோள் மாதிரி, எப்படி நம்ம துணியை கட் பண்ணும் போது அந்த கத்திரிக்கோள் என்ன பண்ணுது, அந்த துணிக்கு உண்டான விஷயங்களை அப்படியே கட் பண்ணிடுது. கட் 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 அப்படிதான். அதுதான் அந்த ராகு பகவான். இதே இது இந்த கேது பகவான் பாத்தீங்கன்னா பக்கத்துல இருந்துகிட்டே ஒரு ஸ்லோ பாய்சன் மாதிரி பக்கத்துல இருந்துகிட்டே நம்மளுக்கு ஏதாவது ஒரு தொந்தரவை கொடுத்துக்கிட்டே இருக்கும். பிரிஞ்சும் போகாது, நம்மளை விட்டும் கூடையும் இருக்காது. ஆனாலும் அந்த ஸ்லோ பாய்சன் எப்படி நம்மளுக்கு வேலை செய்யுமோ அந்த அளவுக்கு அந்த கூடையே இருந்து குளிப்பறிக்கக்கூடியது இந்த கேது பகவான். அதனால இந்த 2 கிரகத்துக்கிட்டையும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஆனால் நம்மளுடைய மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய ஒரு கெட்ட பெயர் நம்மளுடைய ராஜா நம்ம சனி பகவானுக்கு தான் இருக்கு. ஒரு நேர்மை காரகன் சனி ஈஸ்வரன் பட்டம் பெற்ற அந்த கிரகத்துக்கு தான் மிகப்பெரிய அளவுக்கு கெட்ட பேர். ஆனா பின்னாடி இருந்து வேலை செய்யறது எல்லாமே நம்ம இந்த ராகு கேது தான். இப்ப மேட்ருக்கு வருவோம். இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த பராபவ வருடம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருந்தாலும் மனதளவுல கொஞ்சம் ஏமாற்றத்தை கொடுக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களுடைய டிசிஷன்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா யாராவது சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போய் நீங்க எந்த இடத்துலயும் மாட்டிக்க கூடாது. ஆன்லைன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மோசடிகள் நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. வேலை ரீதியாக மாற்றம் செய்யணும்னா இம்மிடியேட்டா மாற்றம் செஞ்சிடுங்க. பிஃபோர் அக்டோபருக்குள்ள மாற்றம் செஞ்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க மாற்றம் செய்தீங்க அப்படின்னா, ஏன்னா நீங்களே உங்க கண்ட்ரோல்ல கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த வேலையில மாற்றம் செய்யும் போது பெரிய அளவுக்கு ஒரு சின்னதான ஒரு மாற்றமும் கிடையாது. அதனால வேலையில சில தொந்தரவுகள் இருந்தாலும் அதை ஜீரணிச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நீங்க ஏற்படுத்திக்கணும் உங்களுடைய மன ரீதியாக. தொழில் ரீதியான சில விஷயங்கள்ல நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா பங்குதாரர்களோடு, அதாவது பார்ட்னர்ஷிப் உறவுகளோடு நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உங்களை அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்லோ பாய்சன், அதுதான் சொன்னேன். கேது 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால அந்த
உங்களை விட்டு போகவும் மாட்டாங்க. உங்க கூடயே இருந்து ஏதாவது ஒண்ணு குறைய வச்சுக்கிட்டே இருப்பாங்க, குத்திக்கிட்டே இருப்பாங்க, ஊசியை வச்சு குத்துற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும். இதையெல்லாமே அந்த கேது பகவான் செய்யறதுனால மகர ராசி என்பவர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு தருணம். வெளிநாட்டுக்கு போறவங்களுக்கு எந்த விதமான கவலையுமே வேண்டாம். ராகு சூப்பரா சப்போர்ட் பண்ணுவாரு. வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஜாம்னான ஒரு வேலை வாய்ப்புகள், பதவி உயர்வுகள், நல்ல வருமான வளர்ச்சிகள் எல்லாமே கிடைக்கும். எங்க மேடம் அங்கதான் எல்லாத்துலயும் குண்டு போட்டுட்டு இருக்காங்களே, எங்க வெளிநாடு போக சொல்றீங்க அப்படின்ற மாதிரியான கேள்விகள் இருக்கும். வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல தசாபுத்திகள் இருந்தது அப்படின்னா குண்டு கூட உங்களுக்கு பக்கத்துலதான் விழுமே ஒழிய உங்க மேல விழாது. அந்த அளவுக்கு அந்த கிரகங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கா வேலை செய்யும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கு அப்படின்னா உறுதியாக போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.